ஓனாக மெஹந்தி போட்டு ஏர்ன் பண்ணுறாங்க. நல்ல டிசைன் பண்ணுறவங்க ஆரி ஒர்க்கு கற்றுக்கிட்டு நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க. நல்லா மேக்கப் போட தெரிஞ்சவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகிறாங்க. அதே மாதிரி நல்லா எழுத தெரிஞ்சவங்க கவிதை எழுத வச்சு நம்ம புக்கு போட வைக்கிறோம். அது மூலமாக அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இது எல்லாம் தான் என்னது அப்போ நம்ம இந்த கல்லூரியில் வந்து கற்றுக்கிட்டு இது ஒரு பில்லர் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இது எல்லாத்தையுமே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருமே அந்த ஸ்கில்லை வந்து கொண்டு வரணும். ஆனால் இந்த பில்லர்ன்ற ஒன்று அறிமுகப்படுத்தி அது மூலமாக செய்கிறப்போ இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கண்டிப்பாக கற்றுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஸ்கூல்ல என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு ஸ்கில் வச்சுருக்காங்க. எல்லாத்துக்கும் எல்லா ஸ்கில்லும் வரலைனாலும் ஏதாவது ஒரு ஸ்கில் அவங்க கண்டிப்பாக சக்ஸஸாக இருப்பாங்க இல்லையா? இப்போ நான் என்னோட லைஃப்பில் நான் வந்து இந்த கல்லூரிக்கு போய் நிறைய பேர் ஒருத்தவங்க வந்து நல்ல ஸ்போர்ட்ஸ் மேனாக இருப்பாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டு ஃபஸ்ட் இயர் ஏசியாக மாறி தெரியும் இந்த டேலண்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அவங்க கூட்டிகிட்டு போய் ஸ்போர்ட்ஸ் போட்டாங்க. அவனுக்கு எந்த ஸ்போர்ட்ஸ் இருக்கோ அது சொல்லுவோம், ப்ராக்டிஸ் பண்ணுவான், ப்ரைஸ் வாங்குவான். அது மூலமாக அவனுக்கு என்ன கிடைக்குது, ஸ்கில். கண்டிப்பாக அது ஸ்கில்ன்றது டெவலப்மெண்ட்டில் வரும்போது ஸ்போர்ட்ஸுன்ற ஒன்று அவனுக்கு அதே போல் ஒரு பையன் வந்து நல்லா ஆர்ட் பண்ணுறான். அப்போ அவங்க நம்ம என்ன பண்ணுறோம், காலேஜ் ஆர்ட் கற்றுக்கிறதுக்கு அந்த ஆர்ட் கிளப்பில் என்ன செய்யணும், ஃபுல்லாக நம்மளோட வாழ்நிலையை பார்த்துருப்பீங்க எல்லாமே நிறைய வகுப்புகளில் வாழ்நிலை பண்ணியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் நம்ம வெளியில் கொண்டு வரோம். அப்போது எந்த ஐடென்டிஃபிகேஷன்ற உங்களுக்கு உருவாகுதுன்னா எஸ்சிபி மூலமாக தான் உருவாகும். இப்போ அந்த படம் வரையலாம் ஒருத்தவங்க நல்லா படித்து போட்டாங்க அப்படின்றது எது மூலமாக கண்டுபிடிக்க முடியும், நம்ம ஸ்கில்லை வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? சரி, நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில். நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்க, அதை வெளியே பண்ணிக்கலாம், இல்லை பேசியிருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் எஸ்சிபியில் என்ன வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க, என்ன வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுது, அந்த மாதிரி சூப்பர். நைஸ். இது எல்லாமே நம்ம யூனிக்காக இங்கே பண்ணுறோம், வேறு எங்கேயும் பண்ணுறதில்ல. நம்ம இதை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு அவங்களோட ஸ்கில்லை வெளியில் கொண்டு வரணும். நம்ம வேறு எங்கேயும் கொண்டு போய் அவங்களை வரைய வச்சு பண்ணுறது கிடையாது. நம்மளே நம்மளோட இடத்த கொடுத்து அவங்களுக்கு என்ன பண்ணுறோம், இருக்கு நீ வர நீ பேப்பரில் வரைஞ்சிருக்க, சுவரில் வரைஞ்சி எல்லாரும் பார்க்குற மாதிரி பண்ணி சொல்லி அவங்களுக்கு என்ன பண்ணுறோம், ஒரு இடத்த நம்ம கொடுக்குறோம் இல்லையா? அதுதான் நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரம். சரியா? ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி, இண்டிவிஜுவலாகவும் சரி, அளவுக்கு எக்ஸ்ட்ரா போஸ்ட் பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன நோட்ஸ் வேணும் அப்படின்னு அது வந்து அவங்க ஸ்கில்லை பேஸ் பண்ணி நிறைய இம்பார்ட்டன்ஸ் டெய்லியுமே டிடி ஆக்டிவிட்டி எல்லாரும் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா எல்லாருமே வந்து எங்கெங்கேயோ இன்க்ளூடிங் நான் எனக்கும் யாருக்கும் தெரியாது. நீங்களும் எல்லாரும் வேறு வேறு சூழ்நிலைகளை கலந்துக்கணும். காலையில் வந்த உடனே அப்படியே எடுத்த உடனே பாட ஆரம்பிச்சோம்னா உனக்கும் எல்லாரும் வேறு வேறு சுச்சுவேஷனை சமாளிச்சுட்டு வந்துருப்பீங்க. அவசரமாக இருப்பீங்க, சாப்பிடாம வந்துருப்பீங்க, வீட்டில் சண்டை போட்டுருப்பீங்க, ஹோட்டல் எது வேணாலும் நடந்துருக்கலாம். ஆனால் நம்ம பக்கத்துக்கு வந்தோம் நம்ம ஒரு ஃபோக்கஸ்க்கு வரணும் இல்லையா? அதுக்காக தான் அந்த எல்லாருமே வந்தாலே செட்டில் ஆகிட்டு நல்ல ஒரு மியூசிக் போட்டு ஞானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம்
அவங்க ஈஸியாக